செல்வம் அவர்கள். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இது ஒரு 37வது ஆளாக நான் பேச வந்திருக்கிறேன். காலையிலேருந்து இங்கே ஒரு மெடிக்கல் கான்ஃபரன்ஸே நடந்து முடிஞ்சு போச்சு. பெரிய ஒர்க் ஷாப், அவ்வளவு கேஸ் ஸ்டடி, அவ்வளவு பாடங்கள், அவ்வளவு கருத்து குவியல்கள், கருத்து மோதல்கள், எல்லா விதமான எண்ணச்சர்களும் இங்கே வந்து அப்படியே நடந்து முடிஞ்சு போச்சு. எல்லாம் சேச்சோட்டாயிருப்பீங்க. அதனால் நானும் திருப்பி ஹோமியோபதி சொல்ல விரும்பலை. ஜஸ்ட்டு நமக்கு வந்து சொன்னதுனால ஒரு சில வார்த்தைகள் சொல்லிட்டு போகிறேன். மிகச்சிறந்த ஒரு கல்விக்கொடை நடக்குது இங்கே. எல்லாரும் அதை பாராட்டிட்டாங்க. ஒரு காலத்தில் எங்கள் அப்பா ஒரு புக்கு போட்டிருந்தாங்க, ஐயப்பன் சரிதை பற்றி. ஐயப்பன் வரலாறை பற்றி அவங்க ஒரு புலவர். அவங்க இப்போயுமே ஆராய்ச்சி பண்ணிகிட்ருப்பாங்க. இப்போ ஆராய்ச்சி பண்ணிகிட்டு பார்த்தீங்கன்னா, ஐயப்பன் புலத்தீஸ்வரங்க ஒரு சித்தர் வழிபாடு தான் ஐயப்பன் வழிபாடுன்னு சொல்லிட்டு ஒரு புக்கு போட்டிருந்தாங்க. அதுக்கு சம்மந்தப்பட்ட சில இதில் ஒரு ஹிண்ட்டு போட்டிருந்தாங்க. அவங்க இறந்த அப்புறம் அதை ரீப்ரிண்ட் பண்ணி ஐயப்பன் குருசாமிக்கெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தேன் நான். அதில் ஒரு வார்த்தை போட்டிருந்தாங்க, தமிழில் இந்த சமய மரபுகளில் வரக்கூடிய எல்லா விதமான கடவுள் தத்துவங்களும் மந்திரங்களும் வேதியியல் விஞ்ஞான குறியீடுகள் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அப்போ எங்கள் அப்பா நண்பர்கிட்ட போய் நான் கேட்டேன், இது என்னங்க, இது சாமி தான் கும்பிட்றோம், போகிறோம் வரோம், உருவங்கள் இதெல்லாம் நீங்கள் வந்து வேதியியல் விஞ்ஞான குறியீடுகள் பௌதிக குறியீடுகள்னு போட்டுறீங்களா, இது விளக்கம் கொடுத்துருக்கீங்களா, இதை நான் சேர்க்கலாமா, அடுத்த வரவங்களுக்கு அதை கடத்தி கொண்டு போகலாமா? எங்கள் அப்பா எங்கள் அம்மா புக்கு போட்டு கொடுத்தேன். அப்போ அவர் சொன்னார், டைம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3/4 மணி நேரம் உட்கார வச்சு என்கிட்ட பேசினார். அப்போ சொன்னப்போ தெரியுது, ஆண்டாண்டு காலமாக, வேத காலம்னு எடுத்துங்க, அதுக்கு முன்னே எடுத்துங்க, கடவுள் கொள்கை அத்தனையிலுமே பார்த்தீங்கன்னா ஒரு அறிவியல் தத்துவத்தோடவே இணைஞ்சி அதனுடைய மேக்சிமம் விஞ்ஞான குறியீடு தான் இப்போ வந்திருக்கு. திருப்பி நம்ம ரிவர்ஸ் போயிட்டுருக்குறோம். அந்த அறிவியலை நம்ம மறந்து ரிவர்ஸ் போயிட்டுருக்குறோம். அதை பற்றி இப்போ நம்ம சொல்ல விரும்பலை. அதை என்ன செஞ்சேன், அதனோட குறிப்பை வச்சுக்கிட்டு டாக்டர் ராமலிங்கம் சித்த மருத்துவர் இருந்தார். அவர் எனக்கு குரு, தீட்சை கொடுத்தவர். அவர்கிட்ட போய், ஐயா உங்களுக்கு ஆன்மீகம் தெரியும், தமிழ் தெரியும், ஹோமியோபதி தெரியும், சித்தா தெரியும், ஆயுர்வேதம் படிச்சிருக்கீங்க, நீங்கள் இந்த குரூப்பில் இருக்கீங்க, நீங்கள் ஒரு புத்தகம் போட்டால் என்ன, கடவுள் குறியீடுகள் அத்தனையும் விஞ்ஞான குறியீடுகள் தான், விஞ்ஞான விளக்கம் தான் இருக்குன்னு சொல்லிட்டு புத்தகம் போட்டால் என்ன அப்படின்னு கேட்டேன். அது சொன்னார், எனக்கு அதெல்லாம் உத்தரவு கிடையாது, அதெல்லாம் நான் செய்ய மாட்டேன், கடவுள் என்ன அதுக்கு படைக்கலை, நான் செய்ய மாட்டேன். பொதுவாக மருத்துவங்கிறதெல்லாம் பரிபாஷையில் வரக்கூடியது, மருத்துவம் எல்லாமே ரகசியத்துக்கு மட்டும்தான். எனக்கு உண்மையான ஒரு சீடன் இருந்தானா அவனுக்கு மட்டும் சொல்லி கொடுத்துட்டு நான் அதை விட்டுடுவேன், அவ்வளோதான். அதுக்கு மட்டும்தான் ஒரு உண்மையான தலை சிறந்த சீடனை தேர்ந்தெடுத்து அவனுக்கு மட்டும் சொல்லிக் கொடுக்கறதுக்கு மட்டும்தான் ஒவ்வொரு குருவுக்கும் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குது. நீ சொன்ன மாதிரிலாம் புத்தகம் போட்டு கடவுள் கொடுக்க விற்கிறதுக்கெல்லாம் நாங்கள் ரெடி இல்லைன்னு சொன்னார். என்னங்க, உங்களுக்கு நல்ல விஷயம் தானே, உங்களுக்கு தெரிஞ்சு தானே செய்ய சொல்கிறேன்னா, மருத்துவ பரிபாஷைகளை வெளியிடுவதற்கு எங்களுக்கு ஒன்றுமே இது கிடையாது, எனக்கு சொல்ல மாட்டோம், தலை சிறந்த சிஷ்யம் ஒருத்தன் தேர்ந்தெடுத்து அவனுக்கு மட்டும்தான் நாங்கள் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி மறுத்துட்டார். பொதுவாகவே மருத்துவங்கிறது 1000 கலைகளில் ஒன்று, 64 ஒன்று, மிகச்சிறந்த உயிர் காக்கக்கூடிய கலையாக இருந்தாலும் அதை யாரும் வெளியே சொல்லி தர மாட்டாங்க. பொதுவாக நம்ம ஐயா இருக்காங்களே, கல்வி கொடையாளர், இந்த பைந்தமிழ் அறக்கட்டளையின் தலைவரும் இந்த தளபதியும் சேர்ந்து இவங்க பண்ணுற வேலை இருக்குது பார்த்தீங்களா? இல்லை, 2 பேருமே தான், தலைவர் தளபதி 2 பேரும் வீட்டுக்கு ஒரு மருத்துவர்னு சொல்லிட்டு இப்போ அந்த கான்செப்ட் இப்போ தான் இன்றைக்கி காலையில் தான் நான் கேள்விப்படும். வீட்டுக்கு ஒரு மருத்துவரை உண்டாக்கி அவங்க வயது அவங்க பார்த்துக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு தாராள சிந்தனை, தாய் உள்ளம் கொண்ட சிந்தனை, உலகம் முழுக்க நல்லா இருக்கணும்னு ஒரு சிந்தனை, உலகம் விளங்கணும்னு ஒரு சிந்தனை. 1,38,000 கோடி கவர்மெண்ட் வருஷம் செலவு பண்ணுது, 1,28,000 கோடி ப்ரைவேட்டில் அவ்வளோ செலவாகிட்டுருக்கு. இந்த மருத்துவ செலவு குறைக்கணும், ஏழைகள் வாழணும், எளியவர்கள் வாழணும், மருத்துவம் எல்லாருமே சேரணும், எல்லாரும் நிம்மதியாக வாழணும், அந்த ஆன்மா சாந்தி, அந்த ஆன்மா வந்து நிம்மதி அடையணும், திருப்தி அடையணும். ஒரு நோயற்ற உடலில் இருக்கிற எந்த ஆன்மாவும் நிம்மதியாக தன்னை கழிச்சிக்காது, அந்த நாளை தள்ளாது. அந்த ஆன்மா, அந்த உயிர், அது உண்டத்திலேயே உண்மையிலேயே இந்த அருமையான இந்த பாத்திரத்தில் நல்ல பிச்சை பாத்திரம் மெந்தி வந்துன்னு பாடுவாங்கல்ல, அது மாதிரி இது கடவுள் கொடுத்த பிச்சை பாத்திரம். இது ஒரு அருமையான ஒரு நல்ல கரியராக, தூய ஆன்மா, துன்பமில்லாத ஆன்மா, ஒரு துயரம் இல்லாத
ஒரு கஷ்டப்படாத ஒரு ஆன்மாவை நம்ம எல்லாரும் சுமந்து தெரியணுங்கிற ஒரு நல்ல எண்ணம் அந்த ஒரு தாயுள்ளத்துக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த தாயுள்ளத்தை பெற்றெடுத்த தாய்மாருக்கு என்னுடைய சிறந்தார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் எப்படி சொல்கிறேன்னு தெரியலை, ஏன்னா இதெல்லாம் பரிபாஷை. அந்த புக்கு எழுதுன்னு நானும் கொஞ்சம் முயற்சி செஞ்சு கொஞ்சம் சேகரம் பண்ணி வச்சுருக்கிறேன். வள்ளலார் கொஞ்சம் சொல்லியிருக்கிறார் அதை பற்றியெல்லாம். இப்படி சொல்லிட்டு ஒவ்வொரு சித்தர்களும் ஒவ்வொரு நாயன்மார்களும் எல்லாமே ரசவேதிகள், அல்கமிஸ்ட் எல்லாருமே. இந்த உடம்பு இருக்க சாதாரணப்பட்ட உடம்பு கிடையாது. பிரபஞ்சம் எவ்வளோக்கு எவ்வளோ அகண்டகாரமாக விஸ்தாரமாக எவ்வளோ ரகசியம் இருக்குதோ அவ்வளோ ரகசியம் நம்ம உடம்புக்குள்ளே இருக்குது. 50,000 கோடி செல்லு இருக்குது. ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா 300 கோடி ஜீன் இருக்குது. ஒவ்வொரு ஜீனுக்குள்ளேயும் 8,000 கோடி தலைமையோட மெசேஜ் இருக்குது. அவ்வளவு காம்ப்ளெக்ஸ் நிறைந்த உடம்பு இது. ஒவ்வொரு செல்லும் முக்கியம். ஒவ்வொரு செகண்டுக்கும் பார்த்தீங்கன்னா 1 மில்லியன் செல்லு இறக்குது போகுது. ஒரு 7-8 வருஷத்துக்குள்ளே புது உடம்பே வந்துடுது நமக்கு. இப்போ சொல்கிறோம் நிரந்தர நோய்ங்கிறோம். நிரந்தர பிணி நோய்ங்கிறது நோகச் செய்து போய்விடும். பிணிங்கிறது நம்ம லைஃப் லாங் பிடித்திருக்கும். உடன்பிறந்தால் கொள்ளும் வியாதிம்பாங்க, அது மாதிரி வந்து உடன்பிறந்தே கொள்ளும் வியாதிங்கிறது மாதிரி நோய் வேறு பிணி வேறு. நோய்க்கு வந்து ஈஸியாக எல்லோரும் மருந்து கொடுத்துருவாங்க. பிணிங்கிறது ஆன்மாவோட உயிரோட நம்ம ஜீனோட சேர்ந்துருக்கும். அது எப்படி எடுக்கிறது? அதுக்கு ஒரு முழுமையான மருத்துவம் வேணும். இது ஹோமியோபதி இருக்குது, மிக 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 முழுமையான மருத்துவம். உடல் பொருள் ஆன்மா எல்லாத்துக்கும் சேர்த்தது. மனம் புத்தி சித்தம் அகங்காரம், அது சித்தாந்த விளக்கம், அதெல்லாம் சேர்ந்தது. மனத்துக்குள்ளே புரிந்து வேலை பார்க்குறோம். அதனால தான் ஓஷோ ஆதரித்தார், மகாத்மா காந்தி ஆதரித்தார், பாரதியார் 11ஆம் தேதி பிறந்தநாள். அதுக்கு அன்றைக்கி அட்வான்ஸ் டாக்டருக்கு தெரியாது. ஆக்சுவலாக இன்றைக்கி பாரதி பாட்டு பாடினாங்க, அவங்கள வந்து பாடினாங்க. ஆனால் அவங்களுக்கு இதுக்காக தான் வந்துருக்கணும்னு தெரியாது. தெரியாது அவங்களுக்கு. சொல்லி சந்தோஷப்பட்டாங்க, பரவாயில்லன்னு சொல்லிட்டு. அவ்வளவு வந்து மனத்தை கொண்டு போய் நமக்கு மருத்துவத்தில் சேர்த்து வருது. மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம்னு சொல்லுவோம். மனம் எப்படி செம்மையாகும்? மனத்தை முடியுமா? காலையில் அவ்வளோ சொன்னாங்க. இது வந்து ஒரு சூடோ சயின்ஸ் மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. 75,000 என்சைம் ஓடிட்டுருக்கீங்க உடம்புல, 50 ஹார்மோன் ஓடிட்டுருக்குங்க. இது அத்தனையும் கண்ட்ரோல் பண்ணுறது எது? 75,000 என்சைம் எப்படி சுரக்கும்? 50 ஹார்மோன் எப்படி சுரக்கும்? எங்கே சுரக்க வைக்கிது இல்லைங்களா? உங்கள் எண்ணங்கள் தான். உதாரணத்துக்கு சூடோ சயின்ஸ் இல்லைங்கிறதுக்கு ஒரு சில நிறுவனங்கள், நம்ம டாக்டர் அந்த மான்செஸ்டர் யூனிவர்சிட்டி, கலிஃபோர்னியா யூனிவர்சிட்டியினுடைய ரிசர்ச் ஒன்று சொல்லுது. உதாரணத்துக்கு பார்த்தீங்களா, டிப்ரெஷன் எடுத்துக்கோங்க. டிப்ரெஷன் அப்படின்னு ஒன்று வந்துச்சுன்னா நமக்கு அது நம்மளுடைய கார்டிசால் அப்படிங்கிற சோகத்தை தூண்டக்கூடிய ஒரு ஹார்மோனை தூண்டி விட்டுரும். இந்த கார்டிசால் என்ன பண்ணோம்? நம்மளுடைய செல் டிவிஷன் 10th படிச்சிருப்பீங்க, மைட்டாசிஸ் மியாசிஸ் எல்லாம் படிச்சிருப்பீங்க நீங்கள். அந்த செல் டிவிஷன் இருக்கக்கூடிய சென்ட்ரோமியர் டெலோமியர் அப்படின்னு இந்த ஸ்ட்ராண்டை காலி பண்ணிடும். சரிங்களா? அந்த ஸ்ட்ராண்ட் என்ன செய்யும்? செல் டிவிஷனில் மறைஞ்சு திருப்பி வரும். அது மறையும் போது தன்னுடைய மெசேஜ் என்ன செய்யும்? அந்த டிலோகைனேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைமில் பதிஞ்சிட்டு அது மறைஞ்சிடும். திருப்பி அது உற்பத்தி ஆகும்போது இந்த டிலோகைனேஸுங்கிற என்சைம் தான் என்ன செய்யும்? அது மெசேஜை அந்த செல்லுக்கு சேர்க்கும். அந்த டிலோகைனேஸுங்கிற என்சைம் தான் நம்மளுடைய இம்யூனிட்டிக்கு காரணம். ஒருத்தர் டிப்ரெஷனில் இருந்தான்னா அவன் உடம்புல கார்டிசால் உற்பத்தி ஆகும். இந்த கார்டிசால் என்ன செய்யும்? இந்த சென்ட்ரோமியர் டெலோமியர் காலி பண்ணும். திருப்பி அந்த செல்லுக்கு வந்து தன்னுடைய ஒரிஜினல் மெசேஜ் கிடைக்காது. ஜெனட்டிக் மெசேஜ் சொன்னாலும் ஒவ்வொரு ஜீன்லையும் 8,000 கோடி தலைமுறை, நான் சொல்கிறது ஒரு செல் உயிரிலேருந்து மனித பரிணாமத்தை சொல்கிறேன், அவ்வளோ மெசேஜ் இருக்குது. அந்த மெசேஜெல்லாம் அழிஞ்சிடும். நம்ம கார்டிசால்ங்கிறது நம்ம துக்க ஹார்மோன், சோகத்தை தரக்கூடிய ஹார்மோன். நமக்கு நல்ல ஹார்மோன் சுரக்கணும்னா எஸ்ட்ரோஜன், நமக்கு செரட்டோனின், மெலட்டோனின், என்டார்ஃபின், இது எல்லாமே நமக்கு நல்ல மனநிலை, நல்ல ஜோக் கிடைக்கிறப்ப, நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கிறப்ப, நல்ல சூழ்நிலை கிடைக்கும் போது நமக்கு அது உற்பத்தி ஆகும் உடம்புல. இது இருந்துச்சுன்னா உடம்புல அத்தனை என்ன செய்யும்? இம்யூனிட்டி பூஸ்டர், எல்லாமே சந்தோஷ பூஸ்டர், இம்யூனிட்டி பூஸ்டர். அம்மா காலைல சொன்னீங்கல்ல, சூடோ சயின்ஸ் இல்லை, பியூர் சயின்ஸ். இன்னும் நம்ம ஒர்க் பண்ண வேண்டி இருக்குது, அவ்வளோ இருக்குது. ஹோமியோபதி இன்னும் நிறைய பெருக்கலைன்னு சொல்லி வருத்தப்பட்டீங்க. ஐயா மாதிரி 2,17,000 ஹோமியோபதி டாக்டர் ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஆனால் அத்தனை பேரும்
ரகசியமாக வச்சுருக்காங்க. இவங்கள மாதிரி ஒரு திறந்த புத்தகமாக சமுதாயத்துக்கு பயன்படக்கூடிய ஒரு மனிதராக எல்லாரும் இல்லை. அவ்வளோதான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 99% சொன்னீங்கல்ல, சைக்கோசோமேட்டிக் டிசீஸ் தான் இருக்குன்னு சொன்னீங்கல்ல. சைக்கோசோமேட்டிக் டிசீஸ் 99% கிடையாது, ஒரு 70 to 80% தான். அதில் பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க 7.5% வந்து மைண்ட் ரிலேட்டட் டிசீஸில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்தியாவில் 15 to 20% இருக்கிறாங்க. இந்த மைண்டு இது அதிகமாகிட்டே போகுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நமக்கு நம்மளோட மருத்துவம் ஒரு ஒருங்கிணைந்த மனம் சார்ந்த மருத்துவமாக இருந்தால் மட்டும்தான் நம்ம உலகத்தை காப்பாற்றவே முடியும். அதனால் நம்ம என்ன செய்கிறோம், ஹோமியோபதி மாதிரி ஒரு மனம் சார்ந்த ஒரு அருமையான உளவியல் மருத்துவத்தை நம்ம உலகம் முழுக்க பரப்ப வேண்டியது நமது கடமை. எங்களுக்கு பார்த்திங்கன்னா 15 வாரம் கழிச்சுட்டு அனுப்பிச்சிட்டாங்க. பட் எங்களுக்கு போக மனசு இல்லை. ஒன்று என்ன பண்ணோம், வாலண்டியராக ஒரு வேஷம் போட்டுக்கிட்டு நாங்கள் அவங்களை விடலை. 1.5 வருஷமாக நாங்கள் விட்ட சார்ட்ட தொடர்பு இருந்துகிட்டே இருக்கிறோம், கற்றுக்கிட்டே இருக்கிறோம், மேற்கொண்டு கற்றுக்குவோம். இது ஒரு கடல், அருமையான கலை, மனிதனை முழுமையாக்கும் கலை, மனவளக்கலை. இதில் நம்ம ஈடுபட்டு நல்லமாக இருந்து புதிய அனுபவம்லாம் சேர்ந்துக்குங்க. இது ஒரு பியூர் சயின்ஸ். இது படிக்க தான் உங்களுக்கு இன்னும் புரியும். இதோட நன்றி, முடிச்சுக்கிறேன். ஓய்வு பெற்ற வனத்துறை அதிகாரி அவர் சொன்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. 37வது ஆளாக நான் பேச வந்திருக்கேன். எல்லாமே புள்ளி விவரங்களோட. இலக்கியத்தின் மீது தீராத காதல் கொண்டவர். இந்த காதல் பாடல்களில் வரும்ல, போ போ என்கிறாய் போகாமல் நிற்கிறாய், போ என்று சொன்னால் வா என்று அர்த்தம். அது மாதிரி அதை நான் சொல்ல விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லிட்டே இருப்பேன். ஏன்னா அவ்வளோ காதல். நன்றி ஐயா.